இப்போ நம்ம வந்து வெள்ளை பூசணிக்காய் அவியல் பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளை பூசணிக்காவை சேர்த்துடலாம். நான் வந்து வெள்ளை பூசணிக்காவை தோலை சீவிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப்புக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். ஏன்னா பூசணிக்காவும் வந்து தண்ணி விடும் நிறைய. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பூசணிக்காய் வந்து நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அதை வேக வச்சிடலாம். திரும்பவும் இதை மூடி வச்சிடலாம். இப்போது பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், கட் பண்ண முடியுது. நல்லா இந்த மாதிரி கட் ஆகுற வரைக்கும் இந்த பூசணிக்காய் வந்து நம்ம நல்லா வேக வச்சிடணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணல, சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து சீரகம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் தான் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிடலாம். இப்போ இந்த தேங்காவெல்லாம் நம்ம நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து பூசணிக்காயில் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதெல்லாம் வந்து இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது ஒரு கொதி வரட்டும். வந்ததும் நம்ம வந்து இதில் தயிர் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அவியல் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துடலாம். இப்போ இந்த தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது வேகட்டும். இப்போ இது 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம அவியலில் வந்து ஏற்கனவே காய் வேக வைக்கும் போது உப்பு போட்டோம். நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அவியல் வந்து தயாராகிருச்சு. இதில் வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ தாளிக்கிற கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலையை பொரிஞ்சதும் இந்த நம்ம அவியலில் வந்து இதை சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம அவியலில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட வெள்ளை பூசணிக்காய் அவியல் வந்து தயாராகிருச்சு.